மேக்ஸ் டாபிக்கில் பயிற்சி 2.4 தான் பார்த்துக்கிறோம். அதோட ரிமைனிங் எடுத்து தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ 5th சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டர் ஓர் மூலைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதி எனில் மூலைவிட்டங்களின் அளவு காண்க. மூலைவிட்டங்களின் அளவை காண்க. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 576 தான் கரெக்ட். 576 ஓகேவா சதுர சென்டிமீட்டர். அப்ப சாய் சதுரம் கொடுத்துட்டாங்க, சாய் சதுரத்தை வரைஞ்சிங்க. ஓகேவா? அப்ப பரப்பு எவ்வளவு சொல்றாங்க? 576. ஓகே, ஒரு சாய் சதுரம் தானே, சாரி வந்துட்டா சாய் சதுரம். ஒரு மூளை விட்டமானது மற்றொரு மூளை விட்டத்தில் பாதி. ஓகே, ஒரு மூளை விட்டம் இப்படி குறுக்கல போறோம்ல, இந்த கோடு இந்த கோடு போறோம்ல. ஓகே, இது ஒரு கோடு, இந்த மூளை விட்டம். சாரி, ஓகேவா? ஒரு மூளை விட்டமானது ஓகே, ஒரு மூளை விட்டம் மற்றொரு மூளை விட்டத்தில் பாதி. ஓகே, இந்த ஒரு மூளை விட்டமானது ஓகே மற்றொன்று பாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்ப இதை D1 வச்சுன்னு வச்சுக்க. இந்த வேல்யூ வந்து D2, இந்த கோடு D1, இங்க வந்து D2. ஓகேவா? இதான் மூளை விட்டத்துல 2 கோடு போகுது. அப்போ ஒன்று D1 ஒன்று D2 கரெக்டு தானே? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மூளை விட்டமானது ஓகே மற்றொரு மூளை விட்டு பாதி. அப்ப ஒரு மூளை விட்டம் D1 வச்சாச்சு. ஓகே, அசியூம் பண்ணுங்க. அப்ப D2 என்னவா இருக்கும்? D1 தான். ஓகே, D1 வச்சாச்சு. ஓகே, இப்ப ஒரு மூளை விட்டமானது ஓகே மற்றொரு மூளை விட்டத்துல பாதி. அப்ப D2 வந்து என்னவா இருக்கும்? D1ல பாதியா இருக்கும். D1 பாதி தான் வந்து D2வா இருக்கும் வேல்யூ. ஓகேவா? அங்க அப்படிதான் கொடுத்துறாங்க. என்ன கொடுத்துறாங்க? ஒரு மூளை விட்டமானது மற்றொரு மூளை விட்டத்தில் பாதி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மூளை விட்ட வேல்யூ வந்து மற்றொரு மூளை விட்டத்துக்கு எப்படி இருக்கும்? பாதி தான் சொல்லப்படுறாங்க. ஓகே, இப்ப மூளை விட்ட அளவு கண்டுங்கிறாங்க. அப்ப D1 D2 தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க கிட்ட. ஓகே, இப்ப வாங்க. இப்ப பரப்பு 576 கொடுத்துட்டாங்க. அப்ப மூளை சாய் சதுர ஃபார்முலா என்னன்னா 1/2 × D1 × D2. இதான் வந்து ஃபார்முலா. 576 அப்படியே இறக்காச்சு. ஓகே, 576 இதானா? சரி, இப்ப 1/2 இன்ட்டு இப்ப D1 வேலையை நம்ம D1 வச்சுக்கிறோம். அப்ப D1 அப்படியே இறக்காச்சு. ஓகே, இப்ப D2 வேலை என்ன வேலை வச்சுக்கலாம்? D1/2 = 576. ஓகேவா? இப்ப D1 × D2/2 = 576. இந்த பக்கம் பெருக்கலுக்கு என்ன பக்கம் தான்? இந்த பக்கம் பெருக்கல் என்ன வகுத்துல ஆயிடும். அப்படியே வந்து என்ன பண்ண இது வகுத்தல் மெத்தல் இது பெருக்கல் தான் கொடுக்குது. அப்ப இந்த பக்கம் வந்து வகுத்து தலைகீழம் ஆயிடும். 2/1 வரும். ஓகே, அப்ப 576 2ஐயும் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1152 வரும். ஓகே, அப்ப D1 × D2 ஓகே /2. இப்ப சாரி D1 இங்க D1 இங்க D1 தான். D1/2 வருது. ஓகே, இப்ப ரெண்டுத்தையும் பெருங்க. இப்ப D1 பெருக்குது போல ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 என்ன கொண்டு வந்துருக்கலாம். இப்ப D1 × D1 = 1152. இந்த வகுத்துல என்ன பண்ண பெருக்கல் ஆயிடுங்க. 1152 × 2. ஏன்னா இங்க வகுத்துல என்ன வந்து பெருக்கல் ஆயிடுது. ஓகேவா? இப்ப
D1 தான். அப்போ D1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1153 2 பேருக்கு எவ்வளோ வருதுங்களா 2304 அப்படின்னு வருது. இப்போ இந்த D1 ஸ்கொயர் இருக்குது, நம்ம D1 தான் வேணாம், இப்போ இதே ஸ்கொயர் எடுக்கணும் நம்ம. ஓகே, அப்போ ஸ்கொயர் என்ன பண்ணணும், டான் ஆபத்தில் போகணும். ஓகே, டான் ஆபத்து 2304. ஓகே, டான் ஆபத்து பட 2 O 2 2 மறுபடியும் 3 இருக்குது, O 2 2 மறுபடியும் 1 இருக்குது, I 2 10 E 2 4. ஓகே, மறுபடியும் 2 I 2 10. ஓகே, அப்போ இதில் மீதி 1 இருக்குது, இங்கே சேர்ந்தா 15, 7 2 14 வரும், மீதி 1 6 2 12. ஓகே, 2 E 2 4. ஓகே, E 2 4, மீதி 1 இருக்குது 17 வரும், அப்போ 8 2 16, மீதி 1 இருக்குது 8 2 16. ஓகே, மறுபடியும் 2 O 2 2 4 2 8 4 2 8. ஓகே, மறுபடியும் 2 இருக்குது 7 2 14 E 2 4. ஓகே, மறுபடியும் 2 இருக்குது 3 2 6, மறுபடியும் மீதி 1 இருக்குது 6 2 12. ஓகே, மறுபடியும் 2 36 இருக்குது O 2 2, மீதி 1 இருக்குது 8 2 16 அப்படின்னு போடுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் இன்னும் 2 போடுங்க 9 2 18 வரும். ஓகே, இப்போ இதுக்கு இங்கே போட்டால் 3 வரும். ஓகே, அதான் இங்கே ஒரு 3 வரும். ஓகே, அதோட முடிஞ்சு போச்சா, இங்கே அதோட தான் இங்கே 3 1. ஓகே, புரியுதுங்களா? ஃபுல்லாக 2 தான் வந்தது, எல்லாமே கடைசியாக 1 வரையும் வந்தாச்சு. ஓகே, இதான் கடைசி எண்ணிக்கை முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக 2 2 இப்போ ஸ்கொயர் வரணும், அப்போ 2க்கு ஒரு 2 எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இங்கே ஒரு 1 ஒரு 2 1 2 3 4, அப்போ 4 2 சாரி 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 2 ஆச்சா, ஒரு 3 இருக்குது, அப்போ ஒரு 3 இந்த 2 3 இருக்குது, அதில் ஒரு 3 எடுத்தாச்சு நம்ம. ஓகே, ஸ்கொயர்னா 2 கணக்கு பண்ணலாம். இப்போ கியூப் வந்துச்சு 3 2 ஒரு 2 எடுக்கணும். ஓகே, இப்போ 3 2 அப்புறம் ஒரு 3 2 அப்புறம் 3 அந்த மாதிரி வருவாங்க. நீங்கள் கணக்கு அது மாதிரி போட்டீங்கன்னா கணக்கு கரெக்டாக வந்துடும். அதில் அதே போல் தான் இருக்குது. நீங்கள் அப்போனா நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னு அர்த்தம். அது கரெக்டாக உங்களுக்கு டானாகத்து வந்து கரெக்டாக முடியல, உங்களுக்கு எங்கேயோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்க எல்லாம் கரெக்டாக வருதா, கரெக்டாக வந்து உள்ளே வந்து நிற்க வரும், ஃபினிஷிங்காக கரெக்டாக முடியும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக இப்போ இருந்து நான் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 48 வரும். ஓகேவா, அதான் வந்து இங்கே போட போகிறோம். இப்போ D1 ஈக்குவல் டு 48, இதான் ஆன்சர். ஓகேவா, இப்போ D1 கண்டுபிடிச்சு. அப்போ D2 அர்த்தம் D2 ஈக்குவல் டு 48/2. ஏன்னா D1 வேலை D1/2 இருக்குது. அப்போ D1 48/2. அப்போ 2 4 4 2 8, அப்போ 24 கிடைக்குது D2. ஓகே, 24 கிடைக்குது D2. ஓகே, இதான் வந்து ஆன்சர் இருக்குது. புரியுதுங்களா? இந்த டானாவது தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த ஸ்கொயர் எடுக்க முடியும். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, அது பிறகு D1 கிடச்சா D2. இந்த கொஸ்டினை முக்கியமானது இதான். ஒரு மூளை வெட்டு இருக்குது, அந்த மூளை வெட்டத்தோட வேல்யூ வந்து அதோட பாதி தான் இன்னொரு மூளை வெட்டத்தோட வேல்யூ. அதான் நம்ம அந்த வேல்யூ நம்ம எப்படி அசீவ் பண்ண நம்ம தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேவா, சரி வாங்க நெக்ஸ்ட் கணக்கு. ஆறாவது கணக்கு. ஓகேவா, ஓர் இரு சமபக்க சரிவகம், ஓர் இரு சமபக்க சரிவகம் ஓகே வடிவில் உள்ளது. சரி, உள்ள மைதானத்தில் இணைப்பக்கங்கள் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் 36 மீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர். எனில்
அந்த மைதானத்தை சமன்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 135 வீதம் எவ்வளவு செலவாகும்? ஓர் இரு சமபக்க சரிவகம். கொஸ்டின் நல்லா படிங்க. இரு சமபக்க சரிவகம். ஓகே, அப்படின்னா ரெண்டு பக்கம் சமமாகுதுன்னு அர்த்தம். ஓகே, இரு சமபக்க சரிவகம் அதான் முக்கியம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இரு சமபக்க சரிவகம். ஓகே, இரு சமபக்க சரிவகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கத்தோட வேலையும் இந்த பக்கத்தோட வேலையும் சமம்னு அர்த்தம். அதான் இரு சமபக்க சரிவகம். ஓகே, சரி வாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட். இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தில் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் 36 மீட்டர். அப்ப இதோட இணைப்பக்கங்கள் வந்து இதான். இந்த பக்கமும் இந்த பக்கம் தான் இணைப்பக்கம். இதை சரிவகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் லேட் ஆகும். 42 மீட்டர் மேலே வந்து 36 மீட்டர். ஓகேவா? இணைப்பக்கம் ரெண்டுத்தையும் குறிக்குது. அதாவது வந்து இதோட தொலைவு வந்து சமமாக எங்க எடுத்தாலும் அதான் இணைப்பக்கம் சொல்லப்பட்டு. அதாவது 42 மீட்டர் இங்க 36 மீட்டர் இங்க அவங்களே முறையில் கொடுத்துட்டாங்க. ஓகே, சரி. இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அப்ப இதான் தொலைவு. இந்த தொலைவு என்ன கொடுத்துறாங்க? 30 மீட்டர் கொடுத்துறாங்க. 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமன்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 135 ரூபா ஆகுது. ஒரு சதுர மீட்டருக்கு 135 செலவாகுது. அப்போ எவ்வளவு செலவாகும் இந்த மொத்த பரப்பளவு? அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம எந்த செலவாகும் கேட்டா பரப்பளவு தெரிஞ்சு நம்ம பண்ண முடியும். அப்ப நம்ம பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப பரப்பு ஓகேவா? எவ்வளவு கொடுத்துறாங்கன்னு தெரியாது. பரப்பு நம்ம எவ்வளவு எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த இதுக்கு என்ன ஃபார்முலா சரிவகத்துக்கு பரப்பு கண்டுபிடிக்க? 1/2 × h(a + d). இதான் சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். ஓகே, அதை போய் பாருங்க வேணா. ஓகே, சரி வாங்க. இப்போ 1/2 × உயரம் 30 மீட்டர் அவங்களே கொடுத்துறாங்க. h வந்து 30ன்னு. ஓகே, 30. ஏ இது 42, ஏன்றது 42, பி என்றது 36. ஓகே, 1/2 × 30 42 36 பேருக்கு கூட்டினாக்கா என்ன வரும் கேட்டிங்கன்னா 78 வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 × இந்த 30 78 பேருக்கு என்ன 2340 வருது. இது 1/2 2340 ஆச்சுன்னா 1170 சதுர மீட்டர் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? இது பரப்பளவு வேலை 1170 கொடுத்துறாங்க. இப்போ இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துறாங்க? ஒரு சதுர மீட்டருக்கு 135 ரூபா. அப்போ 1170 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்? அப்படியே பெருக்க வேண்டாம். 1170 சதுர மீட்டருக்கு 135 பெருக்குன்னா ஆன்சர் ஆகும். ஓகே, எவ்வளோ வருது? 1,57,950. ஓகே, 1,57,950 இதான் இவ்வளவு செலவாகும். இப்போ இந்த பரப்பளவை சமன்படுத்த 1,57,950 செலவாகும்னு சொல்லப்படுது. ஓகே, இதான் ஆன்சர் இருக்கு. ஓகே, சிம்பிள் கணக்கு தான். கணக்கை நம்ம எப்படி படிச்சு அதை புரிஞ்சுன்னா டப்புன்னு ஈஸியாக ஆன்சர் நம்ம போடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கணக்கு. செவன்த் சம். ஓகே, PQRS என்பது ஓர் இணைகரம். சரிதானா? பக்கம் QRன் உயரம் PM. ஓகேவா? பக்கம் RS இன் உயரம் PN. இணைகரத்தின் பரப்பளவு
இணைகரத்தின் பரப்பளவு 900 சதுர சென்டிமீட்டர். 900 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? இதில் பிஎம் மற்றும் பிஎன் இன் அளவுகள் முறையே 20 சென்டிமீட்டர் 36 சென்டிமீட்டர் எனில் பக்கம் QR மற்றும் RS அளவை காண்க. கையை தான் செம்மையா வலிக்குது, சாரி கோச்சிக்காதீங்க. PQRS என்பது ஓர் இணைகரம். பக்கம் QR உயரம் PM, பக்கம் RS உயரம் PN. இணைகரத்தின் பரப்பளவு 900 சதுர சென்டிமீட்டர். PM மற்றும் PN இன் அளவுகள் முறையே 20 சென்டிமீட்டர் 36 சென்டிமீட்டர் எனில் பக்கம் QR RS அளவை காண்க கேட்குறாங்க. இன்னும் அது புரியவில்லை உங்களுக்கு. எனக்கு அப்புறம் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை நான் போடலனால தான் உங்களுக்கு புரியும். ஓகே, QRS. ஓகே, இது புக்கில் கொடுத்துருக்காங்க படம். ஓகேவா? என்ன இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா M. ஓகேவா? இப்போ இங்கே 20 சென்டிமீட்ரு, இங்கே வந்து 36 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த படத்தை வச்சு அந்த கொஸ்டின், இந்த கொஸ்டினை இந்த படம் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஓகே, அந்த படத்தை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு எக்ஸ்பிளைனோட கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் இல்லை. ஓகே, பார்ப்போங்க. ஓகே, PQRS என்பது ஒரு இணைகரம். ஓகே, பாயிண்ட். PQRS என்பது ஒரு இணைகரம். சரிதானா? பக்கம் QR. ஓகே, எங்க இருக்கு QR? இங்க Q, இங்க R. ஓகே, இது நீட்டுங்க ஃபுல்லா. ஓகே, QR இன் உயரம், இந்த QRக்கு உயரம் வந்து PM. ஓகே, இதான் அச்சு இருக்கு. புரியுதுங்களா? இதான் முக்கியமானது. இந்த QRின் உயரம் PM. ஓகே, இங்க PM. ஓகே, இங்க பாருங்க, அதோட முடிச்சு போச்சு. அதோட ஓகே, பக்கம் RS இன் உயரம் PN. RSனா இந்த பக்கம், RS இந்த பக்கம் புரியுதா? அதோட உயரம் வந்து PN சொல்றாங்க. ஓகேவா? இது அச்சு. ஓகே, இப்போ இந்த QRோட அடிப்பக்கத்துக்கு உயரம் வந்து PM, இந்த RSோட அடிப்பக்கத்துக்கு உயரம் வந்து PN. ஓகே, இதுதான் கொஸ்டின் கொடுத்துட்டாங்களா? உயரம் PN. இதெல்லாம் முடிஞ்சு போச்சா கொஸ்டின்? அது விவரம் பாருங்க. இணைகரத்தின் பரப்பு 900 சென்டிமீட்டர். அப்ப பரப்பு எவ்வளவு? 900. சரிதானா? இப்ப நடம் பார்த்தா இங்க பரப்பு 900. ஓகே, இங்க பரப்பளவு 900 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. மதிப்பு என்ன கேட்கறாங்க? PM மற்றும் PN இன் அளவுகள் முறையே. அப்படின்னு என்ன சொல்றாங்க? PM, இந்த PM உடைய அளவுனா 20 சென்டிமீட்டர். படத்துலையும் கொடுத்துறாங்க, மென்ஷன் பண்றாங்க 20 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்புறம் PM மற்றும் PN. ஓகே, PM உடைய சென்டிமீட்டர் 20, PN உடைய வேல்யூ 36 கொடுத்துறாங்களா? எனில் பக்கம் QR, இந்த QRோட வேல்யூ, இந்த QR, அப்புறம் வந்து RS, இந்த RS அந்த அடிப்பக்கத்தோட வேல்யூ கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ நீங்க இணைகரத்தை ப்ரீவியஸ் கிளாஸ் இணைகரத்தை வீடியோ மேக்ஸை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது பார்க்கலாம், இது உங்களுக்கு புரியாது. அந்த ஃபார்முலா எப்படி, அந்த அடிப்பக்கம் எப்படி இருக்கணும், அதனோட உயரம் எப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த அடிப்பக்கம் இதை எடுத்துக்கினாக்கா இந்த கோடு வந்து எங்கே வந்து முட்டுதோ அதுதான் வந்து உயரமாக எடுத்துக்கணும். அப்போ இங்கே இந்த பக்கத்தான் வந்து இது முட்டுது இந்த கோடு, அப்போ இதுதான் உயரம் எடுத்துக்கணும். ஓகே, அதை வச்சு நம்ம போட முடியும். அப்போ ஒரே இணைகரத்தை 2 கொஸ்டின் கட்டிடுறாங்க. ஓகே, இப்போ இது QR வந்து பக்கமாக இருக்கும்போது இந்த PM உயரமாக இருந்தால் அப்போ QRோட வேல்யூ என்ன அதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த RS பக்கமாக இருந்து PN உயரமாக இருந்தால் அப்போ RSோட பக்கத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதை பாருங்க, பக்கம் QR மற்றும் RS கண்டுபிடி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பரப்பளவு 900 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒன்று மட்டும் எடுத்துப்போம். இந்த QR பக்கத்தோட PM அளவு வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் அதோடைய பரப்பு கண்டுபிடிச்சு அதோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதோட இந்த QR வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகே, இங்க பாருங்க, இந்த QR என்பது Bன்னு வச்சுக்கணும். நம்ம இதான் பிரெத், இது இந்த PM வந்து அச்சுன்னு வச்சுக்கிறோம். இங்க அச்சு. ஓகே, இதை வச்சு நம்ம கணக்கு போட போறோம். அப்ப பாத்தீங்கன்னா பரப்பு வந்து என்னது? இணைகரத்து பரப்பு B × H. ஓகேவா? இதை நான் B × H தான். ஓகே, 900.
இந்த பரப்போட ஃபார்ம்ல வந்து பி இன்ட்டு ஹெச் தொள்ளாயிரத்தை அப்படியே வச்சுனாச்சு. ஓகே, இப்போ பியோட வேல்யூ வந்து எதுவுமே தெரியாது நம்மளுக்கு, அப்படி பி அப்படியே வச்சுங்க. ஓகே, இப்போ அச்சு நம்ம என்ன ஆச்சுன்னா இந்த பியோட வேல்யூ தான் ஆச்சுனா, அப்போ 20 அச்சு 20 ஈக்குவல் டு 900 அப்படியே வச்சுனாச்சு. ஓகே, இந்த பி அப்படியே வச்சுன்னா இந்த 20 பெருக்கில் இருந்தால் வகுத்துல ஆயிடும். அப்போ 900/20. இப்போ ரெண்டுத்தையும் அடிச்சா என்ன வருது? 45 வருது. ஓகே, அப்போ பி இது. ஓகே, இப்போ இந்த பி 45 வருதுல்ல, இப்போ இந்த வேல்யூ வந்து இங்கே தான். ஓகே, இங்கே 45. அப்போ எந்த அடி பக்கம் கியூஆர், அப்போ இவனோட வேல்யூ என்னது? கியூஆரோட வேல்யூ தான் இது. ஓகே, 45. இப்போ கியூஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, புரிஞ்சுதா? சரி வாங்க, இதுக்கப்புறம் இதே பரப்பு தான். பரப்பு வந்து மாற்றமா இருக்குதா? இல்லை, அதே இணைக்கரம் தான். அப்போ பரப்பு அதே பரப்பளவு தான். ஓகே, ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறான்? இப்போ இந்த ஆர்எஸ் தான் வந்து பிஆ எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த பிஎன் தான் ஹச் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, வேல்யூ இருக்கும். இப்போ அப்படியே சப்மிட் பண்ணுங்க. இந்த பரப்புக்கு பி இன்ட்டு ஹச் ஃபார்முலா தெரிய முடியும். அப்போ 900. இந்த பியோட வேல்யூ நமக்கு தெரியாது, இந்த ஆர்எஸ் வேல்யூ. அப்போ பி அப்படியே வச்சுங்க. இந்த ஹச்சோட வேல்யூ என்னது? 36 வச்சுங்க. அப்போ 900. ஓகே, பி அப்படியே தெரிய வச்சுங்க. இந்த 900 இந்த டிவைட் பை 36 பெருக்களுக்கு என்னென்ன வந்தால் வகுத்துல ஆயிடும். அப்போ 36. ஓகே, இப்போ 36 900 அடிச்சா என்ன வருங்கன்னா 25 வருது. அப்போ பியோட வேல்யூ வந்து 25. அப்போ இந்த பியோட எங்க குறிக்குது? ஆர்எஸ் குறிக்குது. அப்போ ஆர்எஸ். ஓகே, ஆர்எஸ் இதான் வந்து ஆர்எஸ் வேல்யூ. கொஸ்டின் எப்படி இது பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் இது கொடுத்துக்கிறாங்கன்னா நம்ம இந்த படத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துறாங்க. அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. இது அடிப்பக்கம், இது உயரம் சொல்லிட்டாங்க, இது அடிப்பக்கம், இது உயரம் சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் இணைக்கிறத போய் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்பக்கம் இது உயரம் இது நம்ம சொல்லவே மாட்டாங்க. வெறும் படத்தை மட்டும் கொடுத்துட்டு கேட்பாங்க. இந்த படத்தை மட்டும் கொடுத்துட்டு கேட்டோன்னா இது ஆன்சர் பண்ண நம்ம இது எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை மட்டும் கொடுத்து கேட்டால் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அவங்களே தெரியணும். இது அடிப்பக்கம் நம்ம வச்சுக்கணும், இது உயரம் வச்சுக்கணும். எது எங்கே வந்து முட்டுதோ அதான் உயரம். அப்போ இதான் அடிப்பக்கம், அப்போ எங்கே வந்து முட்டுதோ அதான் உயரம் நம்ம வச்சுக்கணும். ஓகே, நீங்கள் மாற்றி எதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தா அங்கே கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்ணலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். ஓகேண்ணா, அப்போ இணையரை எப்படி கேட்குறேன் பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் கேட்பாங்க. அந்த குத்துக்கோடை வச்சு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம போகணும். எது அடிப்பக்கமாக நம்ம எடுக்கணும்னு கணக்கு வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த இப்படி வந்து கோடு இது இந்த பக்கம் அதை வச்சுக்கூடாது. ஓகே, நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு புரியும். ஓகேவா, சரிண்ணா? இதிலே புரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நான் பார்க்குறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.